வந்து இளங்கோ மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அவர்களில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கேன். இப்போ வந்து தற்பொழுது தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் தலைவராகவும் அதன் தொடர்ச்சியாக வேளாண் மக்கள் விடியல் சங்கம் வேளாண் விடியல் அறக்கட்டளை என்ற அமைப்பு அமைத்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் தலைவராக இருந்து மற்றவங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு என்ன நன்மையோ அதை வந்து செய்துகிட்டு இருக்கோம் அரசியல் கட்சியினுடைய தொடர்புகளோட. அப்போ அந்த தருணத்தில் வந்து மாண்புமிகு திரு விஜய் வந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நல்ல 108 உறுப்பினர்களோட இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரிக்கை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து எல்லாருக்கும் திரு எடப்பாடி அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேவேந்திர சமுதாயத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்த 2 நாட்களாக ஆட்சி அமைக்கிறது எப்படி மெஜாரிட்டி இல்லைன்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் வந்து எங்களுடைய தேவேந்திர வேளாளர் சமுதாய கோரிக்கை விருப்பம் என்னன்னா, திரு பிஜேபி என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி பாமக உட்பட திரு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து அவர் ஒரு நல்லாட்சி அமைச்சு தமிழக மக்களுக்கு அவங்களை நம்பி நல்லாட்சி கொடுப்பாருன்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து அவருக்கு நல்ல மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழக மக்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றப்படுறது அவர் அனைத்து இந்திய அண்ணாவிற்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு மட்டுமல்ல, பாமகவுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் வந்து அனைத்து என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், திரு விஜயாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சியும் தீய சக்தி என்று சொல்லித்தான் வந்து அவங்க வந்து மக்களுடைய நன்மை பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவ்வளவு மெஜாரிட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா என்டிஏ கூட்டணி வந்து தனி மெஜாரிட்டி வரலைன்னா கூட திரு எடப்பாடியார் வந்து அவருடைய அனுபவத்தில் அவருடைய ஆட்சி திறமையில் இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு திரு விஜய்க்கு கூட நின்று ஒத்துழைப்பு அவரே வந்து கேட்கலைன்னா கூட ஒருவேளை வந்து திரு விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுக்கு ஆதரவு கேட்டு லெட்டர் கொடுத்துருந்தா கூட அதை பெருசுப்படுத்திக்கிறாம திரு எடப்பாடியாரும் இன்றைக்கு மற்ற இந்திய கூட்டணியும் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அவருக்கு நல்லாட்சி அமைக்கிறதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திர வேளாளர்களின் எண்ணம், விருப்பம். அதுதான் அந்த மாதிரி செய்கிற பட்சத்தில் தேவேந்திர வேளாளருடைய நன்மதிப்பை வந்து திரு எடப்பாடியாரும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து பெற்று தரும்ன்றது எங்களுடைய முழு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு செய்யாத சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரும்போது இந்த மக்களுடைய விருப்பம் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நாங்கள் விரும்பலை. ஏனென்றால் திரு எடப்பாடியாரும் திரு அமித்ஷாஜியும் திரு பாலபிரதமர் நரேந்திர மோடியும் தான் எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு தேவேந்திர அரசாங்கை பெற்று தந்தாங்க. ஈவன் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணி கட்சிகளும் பாராளுமன்றத்தில் 40 MP வெளிநடப்பு செய்த போதும் எடப்பாடியாரும் திரு அமித்ஷாஜியும் பாரதபிரதமரும் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு பெற்றிருந்தாங்க. அதனால என்றும் நாங்கள் வந்து நன்றி கடன் பெற்றவர்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சியாக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, ஷெட்யூல் காஸ்ட் என்ற வார்த்தைக்கு ஆதரவாளர் அவங்க ஜாதி பேரில் வந்து அரசு துறையில் பேர் வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனையோ கோரிக்கைகள் கொடுத்தோம். எத்தனையோ ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பிறகு வந்து அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒத்துழைப்போட அதை வந்து இன்னமும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அது தவிர்த்து அருந்ததியருக்கு 3% கொடுத்தது கூட தப்பு இல்லை, பரவாயில்ல. ஆனால் அந்த 15களையும் முன்னுரிமை கொடுத்து தேவேந்திர குல வேளாளருடைய கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புகளும் சரி எங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்காங்க. இது திராவிட முன்னேற்ற செய்த எங்களுக்கு செய்த துரோகம். அது மட்டும் இல்லாமல் ஆதிராவிடர் வளையத்துக்குள்ள அருந்ததியர் பல்லர் பறையன் சர்டிஃபிகேட் கொடுத்து எங்கள் ஜனத்தை வந்து பட்டியல் இருக்கிறவங்க 29% ஆக்கியிருக்காங்க. வேற பறையர் மற்ற ஆதிராவிடர் வந்து 69% காமிக்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு 40% டிஃபரன்ஸ் இருக்க முடியுமா? ஏன் திருமாவளவனுக்கோ சகோதரர் திருமாவளவனுக்கோ அவர் கூட இருக்க திரு செல்வ ரவிக்குமார் எம்பிக்கோ திரு தனியரசுக்கோ தெரியாதா? இன்னைக்கு அதை வந்து நம்ம சமூக நீதினு வெளிப்பட்டமாக பேசுகிறாங்க. இதுவா சமூக நீதி? இது திராவிட முன்னேற்ற தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தெரியாதா? ஏன் அவங்கள வந்து ஆதரிக்கிறாரு? இதெல்லாம் நிறைவேற்றிட்டு என்னைக்கு வந்து திரு திருமாவளவன் அவர் வந்து என்ன நிர்பந்தம்? ஏன்னா திருமாவளவன் வந்து எங்கள் சமுதாயத்தோட இருந்து வளர்ந்தவர். அவர் மேலே எங்களுக்குலாம் தனி மதிப்பு உண்டு. ஆனால் இருந்த பொழுதும் அவருக்கு என்ன நிர்பந்தம் இருந்தாலும் இந்த மாதிரி சமூக நீதியாக கோரிக்கைகள்லாம் இந்த தேவேந்திர கோரிக்கைகள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு
அவர் சமூக நீதியை காத்தாருன்னா நாங்களே நாளைக்கு வந்து அவர் முதல் மந்திரி ஆகிறதுக்கு நாங்களே ஒத்துழைப்போம். அதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணாமல் சமூக நீதி காவலர்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அதுதான் நாங்கள் தேவேந்திர ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம். ஸோ நிறைவாக தமிழ்நாடு தேவேந்திர வேளாளருடைய சப்போர்ட் வந்து இப்போதைக்கு திரு விஜய் வந்து முதல்வராக ஆக்கணும், நல்லாட்சி தரணும், தேவேந்திரோடைய இந்த 3 கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றணும். அதே போல் ஜாதிவாரி கணக்கெடுத்து எங்களுடைய சமுதாயத்தை வந்து 1934 இருந்தது மாதிரி பட்டியல் வெளியேற்றம் கொடுத்து எங்களுக்குள்ள விழுக்காட்டோட பட்டியல் வெளியேற்றம் பண்ணி எங்களுடைய சமுதாயத்தினுடைய சுயமரியாதை காப்பாற்றணும். எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் என்றென்றும் தேவேந்திர வேளாளர்கள் திரு விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எடப்பாடியாருக்கும் பார்க்க வருவதற்கு இதுதான் எங்களுடைய கோரிக்கை, விருப்பம். நன்றி, வணக்கம். திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெறமா இருந்ததுக்கு முதல் காரணம் வந்து இளைஞரோட எழுச்சி. இரண்டாவது வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய ஒரு சமூக விரோதமான ஆட்சி. சமூக விரோதம் எதை சொல்றேன்னு சொன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப படுமோசமான சூழ்நிலை. ஏன்னா பெண்களுக்கு 80 வயசுல இருந்து 2 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது போதைப் பொருட்கள் வந்து கஞ்சா இதுன்னு நிறைய புழக்கமாகி போச்சு. மூணாவது வந்து அட்டவணை இனத்தவர்களுக்கு வந்து அந்த ஆணவ படுகொலைகளும் பணிகளுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கிடையாது, சரியான ஒரு தீர்வு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த சிறைச்சாலை மரணங்கள் எல்லாமே மற்ற சமுதாயம் இருந்தால் ஒரு நடவடிக்கை, அட்டவணை இனத்தவர் இருந்தால் ஒரு நடவடிக்கை, குறிப்பாக தேவேந்திர வேளாளர்களுடைய எங்கெங்கே இன்வால்வ் ஆகணுமோ அவங்களுக்கு கூட ஒரு விசாரணையும் கிடையாது, சரியான நிவாரணமும் கிடையாது. இப்போ ஒருத்தர் பிற்படுத்தவருக்கு இறந்தாருன்னா 30 லட்சம் கொடுக்குறாங்க. வேற ஒரு கவின் வந்து அண்ணாமலையில் ஒரு என்ஜினியர் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவர் வருஷத்துக்கு 1 கோடி மினிமம் கிடைக்கிறவர்கிட்ட போய் நான் 12 லட்சத்துக்கு ஆஜரோட ஆணையம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை திருமாவளவன் என்ன அவர் தான் போய் பேசினார், என்ன வாங்கி கொடுத்தாருன்னு எங்களுக்கு ஒன்றும் வெளிப்படையாக தெரியலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இப்போ திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தால் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கு? அவருடைய திரு விஜய் வந்து என்னன்னா, அவருக்கு வந்து நான் வந்து எப்படி மாண்புமிகு எடப்பாடியாரோட வந்து நான் வந்து ரொம்ப அவர் மேலே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அவர் வந்து ஒரு கன்விக்ஷனோட ஒரு காரணம் அறிஞ்சு செயல்படக்கூடியவர். அதே மாதிரி தான் திரு விஜய்க்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப கன்விக்ஷனோட அரசு அதிகாரிகளோட ஒரு நிர்வாகம். நானும் கிட்டத்தட்ட 28 வருஷம் யூனிட் ஆஃபீஸோட நிர்வாகத்தில் இருந்தேன். மேனேஜராக ஒரு 4 டிவிஷனல் ஆஃபீஸ் 3 பிரான்ச்சில் நிர்வாகத்தில் இருந்தேன்னா, கட்டுக்கோப்பாக ஒரு நிர்வாகம்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் என்னென்ன செய்து நினைக்கிறாரோ அதை வந்து அடுத்து செகண்ட் லைன் வந்து மினிஸ்டர்ஸ், அதுக்கு கீழே வந்து அரசு அதிகாரிகள், 4வது ஸ்டெப் வந்து ஏஜென்சிஸ். ஸோ இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ மினிஸ்டர்ஸ் சொல்கிறாருன்னா அது வந்து அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கரெக்டாக அது வந்து அவர் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணி இன்பிட்வீன் மினிஸ்டர் அவருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கிடைக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து சரியாக செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது 4வது உள்ள ஏஜென்சிஸ் வந்து ஒரு சப்போஸ் கான்ட்ராக்டர்ஸ் மற்றதெல்லாம் எப்படி வந்து இப்போ எங்கள் ஏரியாலே ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மைல் இருக்கும் எங்கள் ரோடு, மருதுமலை பெரியார் தெரியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல கூட நல்லா இருந்துச்சு ரோடு போடுறதுக்கு முன்னாடி. எல்லாமே இப்போ பள்ளம் பார்த்தீங்கன்னா 1/2 அடி தண்ணி நிற்குது. ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் சப் பண்ணிடுறாங்க. கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறது வந்து அரசு கேட்கறது இல்லை, மினிஸ்டர்ஸ் கேட்கறது இல்லை, சீஃப் மினிஸ்டருக்கு அது வந்து கடைசி வரைக்கும் அந்த இதுக்கு போகிறது இல்லை. இதுதான் இதெல்லாம் இந்த 4 விங்கும் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்சி சரியாக சுத்தமாக நடக்கும். அதுதான் நாங்கள் வந்து என்னுடைய நிர்வாகத்தில் நான் அப்கோர்ஸ் மைக்ரோவில் இருந்தவன். இப்போ திரு விஜய் சீஃப் மினிஸ்டர் வந்து மேக்ரோ லெவலில் இருக்கிறார். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து அவர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஈவன் இதில் வந்து நம்ம எல்லாரையும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், நல்ல அனுபவம் உள்ளவங்களாக இருக்கட்டும், ஈவன் திரு எடப்பாடியாரை கூட அவர் வந்து அப்பப்போ கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதைத்தான் திரு எடப்பாடியார் வந்து அவரும் வந்து விஜய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றது தான் நாங்களும் விரும்புகிறோம். என்னுடைய சொந்த கருத்தாக தான் அவர் மேலே உள்ள தனி மதிப்பில் சொல்கிறேன். இன்னொரு வந்து திரு விஜய் வந்து எங்களுக்கு இன்னொரு அப்கோர்ஸ் சொந்த விருப்பம். அது வந்து ஏன்னா ராமநாதபுரத்தில் பிறந்தவர் திரு விஜய் வந்து அவங்க ஊரில் இருந்து திரு மார்ட்டின் சொல்லி வாத்தியார் தான். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு வாத்தியாராக இருந்தார். அவருக்கு தெரியும் விஜய்க்கு அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், விஜய்க்கு தெரியலாம் கூட திரு விஜய் சந்திரசேகருக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி அவர் சந்திரசேகராலும் காமன்கோட்டையில் நாங்கள் படித்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க, அண்ணாயிரம் ஹையர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இன்னொரு எடப்பாடியார் இந்த அளவுக்கு முக்கியமாக விருப்பம் உண்டு. அதே மாதிரி திரு விஜய்க்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க மேலே எனக்கு தனி அபிப்பிராயம் உண்டு.
இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்கள், தமிழக மக்கள் வந்து அவரை அவ்வளோ விருப்பத்தோட, அவர் எழுச்சியோட, இளைஞர்களை விரும்பி இன்னும் வந்து வரக்கூடிய சமுதாயத்தை வந்து, வரக்கூடிய தமிழகத்தை வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்போட, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்போட ஆட்சி அமைச்சு இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு அதிகமாக பாதுகாக்கப்படுற மாவட்டம் தமிழ்நாடு தான் சொல்லி ஒரு பேரை உண்டாக்குனது தான் எங்களுடைய விருப்பம், தெய்வத்தினுடைய விருப்பம். வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெற எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.